Morning champion, this is Professor R. Surin from Government College of Technology. I am having my technical champion Sakti along with me. Sakti வந்து பகுத்தறிய போறாரு. என்னத்த பகுத்தறிய போறாரு அப்படின்னா அவர் கையில ஒரு பக்கம் ஸ்டீம் இன்ஜின் வச்சுக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஸ்டீம் டர்பைன் வச்சுக்கிறாரு. ரெண்டு கையிலயும் ஒரு கையில ஸ்டீம் இன்ஜின், இன்னொரு கையில ஸ்டீம் டர்பைன் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்ணிட்டு அதை பகுத்தறிய போறாரு. எப்படிடா கம்பேர் பண்ண போறா அப்படின்னா கம்பேர் பண்றதுக்கு ஒவ்வொரு கான்செப்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 விதத்துல கம்பேர் பண்ண போறாரு. 10 தலை சிம்பு மாதிரி 10 கான்செப்டை கம்பேர் பண்ண வந்திருக்காரு. ஸோ நம்ம முதல் தலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னத்தை கம்பேர் பண்ண போறீங்க? ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ். ஸோ யார்கிட்ட ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் இருக்க போகுது? யார்கிட்ட ரெண்டு பேர் ஸ்டீம் இன்ஜின் கிட்ட இருக்கதா இல்ல ஸ்டீம் டர்பைன் கிட்ட இருக்கதா? என்ன சொல்ல வரீங்க? Present but makes machine poorly balanced and give more vibration problems. இங்க ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் இருக்கும். ஸ்டீம் இன்ஜின்ல ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் கண்டிப்பா இருக்கும். பிரசன்ட் சார் ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் அப்படி ஸ்டீம் இன்ஜின்ல கேட்டா என்ன சொல்லுவோம்? பிரசன்ட் சொல்லுவோம். அதே வந்து ஸ்டீம் டர்பைன் கிட்ட கேட்டா ஆப்சென்ட் சார். ஸ்டீம் டர்பைன் கிட்ட ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படி சொல்லுவோம். ஆனா இங்க பிரசன்ட் சொல்லுவோம். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் மாஸ்னா என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து அப்படின்னா புவர்லி பேலன்ஸ். சமாளிக்க முடியாது. சரியா? ரெசிப்ரோகேட்டிங் மொத்தம் வந்து டம் இடிச்சிட்டே இருக்கான் வச்சுக்கேன். அப்ப குத்திட்டே இருக்கான், என்ன பண்ண முடியும்? நம்மளால ஓங்கி குத்திட்டே இருக்கா, நிக்க முடியும்? நேரா டம் குத்திட்டே இருக்கா, நிக்க முடியுமா? புவர்லி பேலன்ஸ். சரியா? அப்ப குத்த என்ன ஆகும்? ஒதுருவேன். ஒதுர ஆரம்பிச்சிருவேன். மோர் வைப்ரேஷன் ப்ராப்ளம். எதனால? poorly balanced. ரெசிப்ரோகேட்டிங் மாஸ்னால poorly பேலன்ஸ். அது மட்டும் இல்லாம poor வைப்ரேஷன் ஒதுர ஆரம்பிச்சது அப்படி. சரியா? ஆனா அந்த ஸ்டீம் டர்பைன் அங்க இருக்காது, ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் இருக்காது. அதனால better balance. சுத்திட்டே இருந்துச்சுங்க. பெட்டர் பேலன்ஸ் அவ்வளவுதான் சுத்திட்டே இருக்கணும். சரியா? அதான் பெட்டர் பேலன்ஸ். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றீங்க? Numerous sliding or bearing members. சோ ரெசிப்ரோகேட்டிங்னாலே ஸ்லைடிங் மெம்பர்ஸ் இருக்கனால எஃபிஷியன்சி என்ன பண்ணுது? கம்மியாகுது. அது ரெசிப்ரோகேட்டிங் மாஸ்னால எஃபிஷியன்சி கம்மி பண்ணுது. இங்க ஆப்சன்ட்னால அதிகம். இப்போ எஃபிஷியன்சி எங்க நல்லா இருக்கும்? ஸ்டீம் டர்பைன் தான் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். ஸ்டீம் இன்ஜினுக்கு கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஏன்? ஏன்னா உங்களுக்கு ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் இருக்கு. ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் வச்சிருக்கியா, அப்ப எஃபிஷியன்சி கம்மியா தான் இருக்கும். ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் இருக்கா, அப்ப எஃபிஷியன்சி கம்மியா தான் இருக்கும். ரொட்டேட்டிங் மாஸ் இருக்கா, அப்ப எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். அவ்வளவு. அடுத்து ஸ்பீட் higher speed range not possible. சோ வந்து ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் இருந்தா அவனால அதிகமா வேகமா போக முடியாது. சுத்தன சொன்னா ஸ்வைன் சுத்துவான். ஆனா போயிட்டு வரணும் வச்சுக்கேன், அவ்வளவுதான். அது கஷ்டம். ஹையர் ஸ்பீட் கிடையாது, ஸ்லோ ஸ்பீட் தான். சோ இது வந்து ஸ்பீட் கம்மியா இருக்கும். இங்க ஸ்பீட் up to 40,000 rpm. 40,000 எத்தனாயிரம்? 40,000 என்ன யூனிட்? ஸ்பீட் rpm. அதனால வந்து பவர் வந்து power output per unit volume of working substance increases. நல்லா இருக்கும். பவர் அவுட்புட் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம greater range speed is possible. அவ்வளவுதான். ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் வந்து கிரேட்டர் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றீங்க? Internal lubrication. சோ இன்டர்னல் லூப்ரிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இன்டர்னல் லூப்ரிகேஷன் என்ன சொல்றீங்க? It requires greater, so steam mixed with oil and condensate is not possible, suitable for field water. ஆமா, கலந்துருவான். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கலந்துருவான். யாரு? ஸ்டீமோட ஆயில். என்னடா இப்படி பண்ணியே? கலந்துட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது? Suitable for field water. கண்டென்ஸ் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது தண்ணி மட்டும் தனியா வச்சுக்கேன், கண்டென்ஸ் ஆனா என்ன ஆகும்? தண்ணி என்ன ஆகும்? கண்டென்ஸ் ஆனா evaporate. கண்டென்ஸ் ஆனா என்ன ஆகும்? தண்ணி விக்கணும். கண்டென்ஸ் பண்ணா ஐஸா மாறிடும். சரியா? அப்படி கெட்டியாயிடும். ஆனா ஆயில கலந்துட்டோம் அப்படின்னா கண்டென்ஸ் ஆக திணறுவான். முடியாது. என்னால கண்டென்ஸ் ஆக முடியாதுன்னு எங்க சொல்லுவான்? ஸ்டீம் இன்ஜின்ல லூப்ரிகேஷன். அதாவது லூப்ரிகேஷன் ஆயில் என்ன ஆகுது? யாரோட சேர்ந்துக்கிறான்? ஸ்டீமோட சேர்ந்தா பிரச்சனை என்ன ஆகுது? கண்டென்சேஷன் பண்ண முடியாது, கதறுது. அடுத்து not required. So steam doesn't mix with oil. The condensate is suitable for field water. So condensate is suitable for field water and not suitable for field water. அப்போ வந்து இங்க வந்து தேவையில்லை. லூப்ரிகேஷன் யாருக்கு தேவையில்லை? ஸ்டீம் டர்பைன். லூப்ரிகேஷனுக்கு ஸ்டீம் டர்பைனுக்கு தேவையில்லை அப்படின்றது நம்ம வலிமையா தெரிஞ்சுக்கணும். ஸ்டீம் டர்பைனுக்கு லூப்ரிகேஷன் வேண்டாம். அதே ஸ்டீம் இன்ஜினுக்கு வேணும். எங்கெல்லாம் ஸ்லைடிங் மோஷன் இருக்கோ அங்க கண்டிப்பா லூப்ரிகேஷன் வேணும். அடுத்து thermal efficiency very poor. Say 50%. இந்த ஸ்டீம் டர்பைன்ல ஹை, say 1%. இங்க மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியும் கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம தெர்மல் எஃபிஷியன்சியும் கம்மியா தான் இருக்கு. 15% அங்க 40% வரும். அடுத்து காஸ்ட். Due to reciprocating motion, valve operation, wear, tear, maintenance costs are high. காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு, அங்க costs கம்மியா இருக்கு. தேய மாட்டலாம்.
சுத்தும் போது என்ன மாட்டான் தேய மாட்டான், சுத்தும் போது தேய மாட்டான், ஸ்லைட் ஆகும்போது தேஞ்சிடலாம். தேஞ்சி போனா காசு பணம் துட்டு மணி எல்லாம் அதிகமாகும். எதுக்கு? ஸ்டீம் இன்ஜின். ஆனா ஸ்டீம் டர்பைனுக்கு கம்மியா இருக்கு. ஏன்? இது ஸ்லைடிங் தேய மாட்டான், ஸ்லைடிங்னா தேய மாட்டான். அவ்வளவுதான். அடுத்தது steam consumption increases with year ஆக காலம் ஆக 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 நம்ம கொஞ்சம் கொடுக்க கன்சம்ஷன் தான் கொடுப்போம், அது கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா இயர் ஆக அதிகமா கொடுங்க, சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுறேன் குழந்தைனா என்ன பண்ணுவோம், கம்மியா கொடுப்போம். ஆனா நம்ம பெரிய நாள் அடல் ஆனதுக்கு ஃபுல் மீல்ஸ் போடுறா அப்படின்னு போயிட்டு 130 ரூபாய்க்கு மீல்ஸ் கட்டுறோம்ல. நம்ம ஸ்டீம் வயசா இயர் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்றான், ஸ்டீம் அதிகமாகுது. அங்க increase with year of cycle. அதெல்லாம் கணக்கு கிடையாது. எப்பவுமே ஒரே மாதிரி, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே பேச்சு தான், ஒரே மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு போறோம். அடுத்து power unit. Difficult to design and operate large power unit. ஆமா, பவர் கம்மி தான். ஏன்னா வந்து அது யூஸ் பண்றது தான் கம்மியான பவர், அதிகமான பவர் தெரியும். அடுத்து generator. It is difficult to couple and driven with engines. இன்ஜினோட கப்பல் பண்ண முடியாது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு ஜெனரேட்டரை வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஜெனரேட்டரை கப்பல் பண்ண முடியாது. இது ஈஸியா ரொட்டேட்னால steam turbine more suitable to drive with கப்பல் பண்ணிடலாம். சுத்தரவன ஜோடி சேர்த்துடலாம், சரியா? ஆனா வந்து ஸ்லைட் ஆகறவன ஜோடி சேர்க்க முடியாது. useful work. A back pressure is lower than atmospheric is not increase useful work. சோ அதான் பேக் பிரஷர் இருக்கனால லோயர் தென் அட்மாஸ்பியரிக் இருக்கனால பேக் பிரஷர் இஸ் நாட் இன்க்ரீஸ் தி யூஸ்ஃபுல் வர்க். இங்க maximum work is obtained by reducing condenser pressure to any low vacuum. சோ கண்டென்சர் பிரஷர் குறைக்க வர்க் நிறைய இருக்கும். சோ இன்னைக்கு என்ன கத்து கொடுத்தாரு அப்படினா, சக்தி வந்து நமக்கு 10 கான்செப்ட பக்காவா பத்த வச்சாரு. பத்த வச்ச சக்திக்கு தேங்க் யூ.